வணக்கம் நண்பர்களே. அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ தொகுப்பு என்னன்னா, எதிரியோட வளர்ச்சியை எப்படி தடுக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது முழுக்க தாந்திரிக முறையில் தான் சொல்ல போகிறேன். இதுக்கு ஒரு எலுமிச்சங்கனி மட்டும் இருந்தால் போதும். நான் சொல்லக்கூடிய முறையை அப்படியே நீங்கள் பண்ணி எதிரியோட இருப்பிடத்தில் நீங்கள் புதைச்சிங்கன்னா, எதிரியானவன் அவனோட வளர்ச்சி முழுவதும் தடைப்பட்டு போகும். ஒருத்தர்கிட்ட பேசவே தயங்குவான். பணம் ஃபுல்லாக கட்டும். எந்த சமயத்துலையும் அவனால் தலை தூக்க முடியாது. சரிங்களா? அந்த அளவுக்கு இது பவராக வேலை செய்யும். இந்த முறையை அனைவருமே பயன்படுத்தி பாருங்கள். இதுக்கு என்னென்னா, ஒரு எலுமிச்சங்கனி, சரிங்களா? எலுமிச்சங்கனி என்ன பண்ணுறீங்கன்னா, ரெண்டாக அறுத்துக்கோங்க. சரிங்களா? அறுத்துட்டு ஒரு சைடு மட்டும் நல்லா புழிஞ்சி அந்த சாரெலாம் வெளியே எடுத்துருங்க. எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கருப்பு எள்ளு கொஞ்சம், ரொம்ப வேணாம், கொஞ்சமாக அந்த ஒரு சைடு புழிஞ்சிங்களேன் அந்த எலுமிச்சம்பழத்தில், அதில் போட்டு எதிரியோட அடையாள பொருளான தலைமுடி, காலடி மண், வேர்வப்பட்ட துணி, இதில் மூணில் ஏதாச்சும் ஒன்று அந்த எள்ளோட சேர்த்து வச்சு, ஒன்று பன்னியோட ரத்தத்தை விடலாம், அப்படின்னா மாட்டு ரத்தம், அப்படின்னா அந்த பன்னியை உருக்குன அந்த வெண்ணெய் மாதிரி இருக்குங்க இல்லையா, அதை கூட அந்த விட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்ச எலுமிச்சம்பழத்தை இந்த இதை வச்சுருவீங்க. ரெண்டாவது புளியாத எலுமிச்சம்பழம் இந்த சைடு ஒன்று இருக்கும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இதை ரெண்டுத்தையும் நல்லா ஒட்டி கருப்பு கலர் நூலால் சுற்றுங்க. சரிங்களா? கருப்பு கலர் நூலால் நல்லா சுற்றுங்க. கொஞ்சம் கூட அந்த மஞ்சையே தெரியக்கூடாது. அப்படியே பார்க்க ஏதோ கருப்பு கலர் பந்து மாதிரியே இருக்கணும். சரிங்களா? கருப்பு கலர் நூலால் சுற்றுங்க. அப்படி இல்லைன்னா கருப்பு கலர் துணியில் நல்லா கெட்டியமாக கட்டிடுங்க. இதை இந்த பிணத்துக்கு செத்து போனவங்களுக்கு இந்த வாயில் கட்டுவாங்க இல்லையா துணி, அந்த துணியில் கட்டினா ரொம்ப விசேஷமாக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் கருப்பு கலர் துணியெல்லாம் கட்டலாம். சரிங்களா? சுவடியில் அந்த வாய்க்கட்டு துணி அதுதான் கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஏன்னா துர்மரணம் அடைஞ்ச அந்த வாய்க்கட்டு துணியை கட்டும்போது ரிசல்ட் குயிக்காக இருக்கும். ரொம்ப வெகு சீக்கிரத்தில் துன்பத்தை அனுபவிப்பான் எதிரி. சரிங்களா? இந்த மாதிரி முறை அதர்வன முறை. சரிங்களா? எதிரிக்கு நேரம் நல்லா இருக்கக்கூடிய பட்சத்தில் இதோட பவர் ஸ்லோவாக வேலை செய்யும். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, எதிரிக்கு நேரம் நல்லா இருக்க பட்சத்தில் ரொம்ப ஸ்லோவாக தான் வேலை செய்யும். இல்லை எதிரிக்கு யமகண்டம், ராவுகாலம் இந்த மாதிரி திசை நடக்கும்போது நினச்சி கூட பார்க்க மாட்டேங்க, திட்டுப்புன்னு அடித்து ஆளை காலி பண்ணி விட்டுரும். அவன் ஆக்சிடெண்ட் கூட ஆயிடலாம். சரிங்களா? அந்த மாதிரியும் பண்ணும். இந்த முறையை எதிரியால் பாதிக்கப்பட்டவங்க மட்டும் தாராளமாக பண்ணுங்கள். வீண் அப்பாவி மேலே பண்ணிடாதீங்க. சரிங்களா? ஏன்னா அதிகப்படியான கர்ம பலனை கொடுக்கும். ஏன்னா எதிரியால் நீங்கள் அந்த துன்பத்தை அனுபவிச்சிருக்கீங்க, நீங்கள் தாராளமாக பண்ணலாம். அதெல்லாம் எந்த இதுவும் கிடையாது. எதிரி அடித்தோன்னா திருப்பி அடிக்கணும். நம்ம ஒன்றுமே இல்லாத அப்பாவி மேலே நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான கர்மத்தை நீங்கள் அனுபவிக்கலாம். உங்கள் பிள்ளைகளும் அதுக்கான விளைவை சம்பாதிப்பாங்க. சரிங்களா? எதிரிக்கு தாராளமாக பண்ணுங்கள். உங்களை வளர விட மாட்டேங்கிறான் அப்படின்னு பண்ணுங்கள். போட்டி பொறாமைக்கு எதுவும் பண்ணிடாதீங்க. இந்த முறையை தொழில் பண்ணுற எதிரி தொழில் பண்ணுறான், அவனோட கடைக்கு முன்னாடி இந்த இதை நீங்கள் புதைக்கணும். அவன் போயிட்டு வர இதை மிதிச்சுட்டு நடந்து போக அவனுக்கு 7:30 ஸ்டார்ட் ஆகிரும். அவனை எவனாலையும் தடுக்க முடியாது. அந்த அளவுக்கு இது பவராக விளையாடும். இது தாராளமாக பண்ணி பாருங்கள். எந்த ஒரு மந்திர எதுவுமே கொடுக்க தேவை கிடையாது. சரிங்களா? முழுக்க தாந்திரிகத்தில் தான் சொல்லியிருக்கேன். சூப்பராக பலன் தரும். சரிங்களா? மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.